பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றியும் மற்றும் அந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த கிழமை அன்று பர்டிகுலராக நம்ம என்ன வழிபாடு செஞ்சால் நமக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற தகவலையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் இரவு நேரமாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருடமும் சரி இந்த ஆடி மாதத்திற்காக நிறைய பெண்கள் காத்துட்ருந்துருப்பீங்க. எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பிகையின் வழிபாட்டிற்காக. ஸோ அந்த ஒரு வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற திருப்பங்களையும் கேட்காத வரங்களையும் கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இன்னமுமே நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. சரி, இப்போ அந்த வழிபாட்டு முறையை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று பார்த்திங்கன்னா முக்கியமாக அம்மனுக்கு சாற்றக்கூடிய ஒரு மாலையின் ரூபம் நமக்கு எண்ணிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது என்ன மாலை? மஞ்சள் கிழங்கும் வேப்பிலை தலையும் சேர்த்து கட்டணும். அந்த மாலை தான் நான் சொன்னது. மஞ்சள் கிழங்குன்றது ஒற்றைப்படை கணக்கில் தான் வைக்கணும். 7, 11, 21. ஸோ மஞ்சள் கிழங்கு ஒன்று வைத்துட்டு அதற்கு பக்கத்தில் வேப்ப இலைகளை நம்ம தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். ஸோ இதை ஒரு மாலையாக தொடுத்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு போய் சாற்றணும். இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இதை செய்யணும். கண்டிப்பாக மாலை நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பு. ஸோ இந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, விரலி மஞ்சளும் வேப்பிலை அப்படிங்கிறது இரண்டுமே அம்மனுக்கு மிக பிடித்தமான ஒன்று. ஸோ அதனால தான் இரண்டையும் சேர்த்து மனமுருகி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் அப்படியே நிறைவேறிடும். எண்ணற்ற உங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, சுபகாரியத்தில் தடங்கள் இருக்குது, எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாலையை நம்பிக்கையோடு சாற்றி பாருங்கள், முடியாததும் முடியும். ஸோ இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்களால் சாற்ற முடியாமல் போகுது அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையுமே குத்து விளக்கேற்றி அந்த குத்து விளக்கில் எரியக்கூடிய தீபத்தை அம்மனாக பாவித்து நீங்கள் குங்குமத்தாலேயோ அல்லது மலர்களாலேயோ அர்ச்சனை செய்யலாம். ஸோ நெய்வேத்தியமாக பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக படைத்து பெண் குழந்தைங்களுக்கு அம்மனாக அவங்கள பாவித்து அவங்கள முதல்ல சாப்பிட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்தாலுமே கண்டிப்பாக அந்த தேவியின் அருள்ன்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் ஆன்லைன் ஜோதிட வகுப்பும் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான பேட்ச் ஆரம்பமாக போகுது. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை சீக்கிரமாக பதிவு பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடில் எதுவுமே தெரியல அப்படின்ற வருத்தம் வேண்டாம். ஏன்னா அடிப்படையான விஷயத்தில் இருந்து தான் உங்களுக்கு நடத்த போகிறோம். 15 நாள் வகுப்பு இது. இந்த வகுப்பு முடிந்ததுமே சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் செய்யப்படும். ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த பதிவு இதோடு நிறைவடைந்தது. அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.